சக்தி மசாலா வழங்குகிற மக்களுக்கு முதல் வணக்கம். அன்பு அண்ணன், அன்பு சகோதரர் ஆரி அர்ஜுனன். நான் இங்க நிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் நீங்க தான். எத்தனையோ நடிகர்களுக்கு பூ தூவி கொண்டாடி மரியாதை செலுத்தி கொண்டாடி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய முதல் மரியாதையும் முதல் வணக்கத்தையும் நான் இங்க செலுத்த வந்திருக்கேன். இந்த மக்களுக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியில் மக்கள் கேட்ட கேள்விகளை மக்கள் சார்பாக நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். எதுவும் நான் புதுசாக கேட்கல. உங்கள் ட்விட்டர் பக்கத்தில், உங்களோட சோஷியல் மீடியா சமூக வலைத்தள பக்கத்தில் மக்கள் என்னென்ன கேள்வியெலாம் கேட்டாங்களோ அந்த கேள்வியை நான் அப்படியே கேட்குறேன். அந்த கேள்வி உங்களுக்கு உடன்பாடாகவும் இருக்கலாம், உடன்பாடு எல்லாமே இருக்கலாம். ஏன்னா உங்கள் சகோதரர்கள், உங்கள் சகோதரிகள் கேட்ட கேள்வி. ஓகேவா? நாம் எப்பவும் கேள்விக்கு பயந்ததே இல்லை. முதல் கேள்வி, ஆனால் நாம் நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்க நிறைய பேர் டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு ஹெல்த்தியான, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னா என்ன பண்ணணும், அதை எப்படி துவங்கலாம் அப்படின்னு இந்துஜா கேட்டிருக்காங்க. ஆரோக்கியமான வாழ்க்கையை துவங்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, சிம்பிள் வழி. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்லேயும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறையில் தான் இருக்குது. உணவை சரியாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்கும். வாழ்க்கை சரியாக இருந்தால் ஒரு இடத்துல நம்ம வெற்றி நம்மக்கிட்ட இருக்கும். உடலும் வாழ்க்கையும் ஒரு இடத்துல சரியாக இருந்தால் தான் வெற்றி உங்களுக்கு வரும். சூப்பர். என்னோட டிப்ஸ் ஒன்று சொல்லிட்டா சகோ? தாராளமாக சகோ. ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஆரி மாதிரி, என்ன மாதிரி யாரை பார்த்தும் எப்பயுமே பொறாமப்படாமல் இருந்தால் எப்பயும் ஹாப்பியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். சகோ, அருமையான ஒரு கேள்வி. லிட்டில் ஹார்ட் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்க, அது யாருன்னு தெரியல, கேட்டிருக்காங்க. ஆரி ஆர்மிக்கு ஏதாச்சும் சொல்லுங்க. இருப்பா, அடுத்த அந்த கேள்வியில் அடுத்த வரி தான் சூப்பர். ஆரியோட ஹேட்டர்ஸ்க்கும் ஏதாவது சொல்லுங்க. ஆரி ஆர்மி நம்ம நாட்டுக்கு எல்லை சாமியாக இருந்து எல்லையில் ஒரு பிரச்சனைனா எப்போவுமே இந்தியன் ஆர்மி நின்று பிரச்சனையை சமாளிக்கும். நான் உள்ளே இருந்த ஒவ்வொரு நாளும் ஆர்மி ஒவ்வொரு தடவும் ஒவ்வொரு நாளும் என்னை சேவ் பண்ணி உள்ளே என்னை வச்சுருந்த ஆர்மி எனக்கான எல்லைச்சாமியாக நீங்கள் வெளியில் இருந்த அன்பையும் ஆதரவையும் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு தெரில. என் மனசாரம் திருப்பும் ஒரு பெரிய நன்றி கடன் தான் நான் பட்டிருக்கேன். ஹேட்டர்ஸ் எதிரி இல்லாமல் வாழ்க்கையில் முன்னுக்கு போகவே முடியாது. நம்ம எதிர்க்க இருந்தால் தான் நம்மளோட பலம் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ அதனால் வாழ்க்கையில் சரி இருந்தால் தவறு இருக்கும். ஸோ தப்பு இல்லாமல் ரைட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ நம்ம எதிரிகளை பார்த்து எப்போவுமே பயப்பட தேவையில்லை. எதிரிகளை எதிர்கொண்டு வாழ்க்கை வெல்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய தத்துவமே. ஒரு ரொம்ப நல்ல கேள்வி ஒருத்தர் சுரேஷ்குமார்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. உங்களுக்கான அங்கீகாரத்தை உங்களோட இத்தனை ஆண்டுகால உழைப்புக்கு கொடுக்காம காலம் தாழ்ந்து இப்போ கிடச்சிருக்கு. இதனால் மக்கள் மேலே ஏதாவது கோபம் இருக்கா, இல்லை இந்த மக்கள் உங்களை மறக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. உழைச்சவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான். நேர்மையும் உழைப்பு இருந்தால் ஒரு இடத்துல வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்கிறத நீங்கள் என்ன இந்த வெற்றி அடைய வச்சது மூலிமா, நீங்கள் கொடுத்த வாக்கு மூலிமா நீங்கள் சாதிச்சிருக்கீங்க. எனக்கு கோபம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. உழைத்தவன் என்றைக்குமே தோக்க மாட்டான். ஆனால் உழைத்த இந்த 106 நாள் உங்கள் கண்ணுக்கு, உங்கள் செவிக்கும் என்னுடைய உழைப்பு சேர்ந்தது, என்னை ஜெயிக்க வச்சுட்டீங்க. இதற்கு முன்னாடி உழைப்பு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். நம்ம அந்த உழைப்புக்கான சரியான ஒரு வழிகளை நம்ம அமைச்சிக்காமல் போகிறது தான் நம்ம வெற்றி காலதாமதம். அதனால் சின்ன திரையோ பெரிய திரையோ மக்கள் திரைக்கு வந்தால் தான் ஒருத்தன் வாழ்க்கையில் உயர முடியும். அதனால் சின்ன திரை பெரிய திரை அதுங்கிறது மீறி ரசிகனின் கண் திரைக்கு முன்னால் ஒவ்வொருவனும் கடந்து போக வேண்டும். அந்த வகையில் நீங்கள் எனக்கு கொடுத்த வெற்றியும் இந்த கால தாமதத்தையும் நான் எதுவுமே கோபமாக பார்க்கல. ஏன்னா அந்த காலம்தான் என்னை பக்குவப்படுத்திருக்கு. அந்த காலம்தான் எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த காலம்தான் எனக்கு அமைதியாக உள்ளே இருக்க சொல்லி கொடுத்தது. அந்த காலம்தான்
உங்கள் மீது அன்பையும் மரியாதையும் எப்படி திருப்பி கொடுக்கணுங்கிறத எண்ணத்தையும் எனக்குள்ள விதைச்சிருக்கு. ரொம்ப அழகான. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி அதிலே கேட்டிருக்காரு, அடுத்த திட்டங்கள் என்னன்னு. மக்களை அதான் தொடர்ந்து நீ ஞாபகம் வச்சுக்கிறது என்ன திட்டங்கள்னு கேட்டிருக்காரு. மக்களை மறக்காமல் வச்சுக்கிறது என்ன திட்டம்னா, உயர்த்தி விட்ட ஏணி எண்ணையும் தட்டி விடாமல் ஞாபகத்தோடு வச்சுட்டு மக்களை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுட்டா மக்கள் எப்போவுமே நம்மளை மறக்காமல் இருப்பாங்க. இதுதான் வெரி சிம்பிள். அப்படி ஏற்றி விட்டவங்க தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் உச்சத்தில் உட்காந்துருக்காங்க. ஆமாம் சகோ. சகோ, சூப்பரான கேள்வி. உங்களை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆகிறாங்கல்ல, நீங்கள் யாரோட ஸ்டோரியை கேட்டு ரொம்ப மோட்டிவேட் ஆனீங்கன்னு நிவி பாண்டின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எங்கள் அப்பாவுடைய அப்பா இறந்ததுக்கப்புறம் அவருக்கு 5 அண்ணன் தம்பிங்க, 2 அக்கா. அவரையும் அவர் பார்த்துக்கணும், அவர் குடும்பத்தையும் அவர் அண்ணன் தம்பியும் வாழ்க்கையில் பார்த்துக்கணும். அவருடைய வாழ்க்கை தான் எனக்கு பாடம். நான் 106 நாள் இருந்தது வெறும் ஒரு சின்ன திரையில் ஒரு ஷோவாக இல்லை, எனக்கு ஒரு பாடமாக இருந்து நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய அனுபவம். நீங்கள் எங்கிட்ட நிறைய பார்த்த குணாதிசயங்கள் எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் கடந்த ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயம். அன்னப்பறவை மாதிரி நம்ம எப்போவுமே எல்லார்கிட்ட இருக்க நல்லதையும் எடுத்து உள்ளே சேர்த்துக்கணும், நம்மகிட்ட இருக்க கெட்டதை எடுத்து வெளியில் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையை நகர்ந்து போய்கிட்டே இருக்க முடியும். அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சவாஷ். சென்னையில் இருக்கிற ஃபேன்ஸை மட்டும்தான் நீங்கள் மீட் பண்ணுவீங்களா? வில்லேஜில் நாமக்கல்ல இருக்கிற எங்களையெல்லாம் எப்போ ப்ரோ பார்க்க வர போகிறீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கிராமப்புறத்துலேருந்து நகர்ப்புறத்துக்கு வந்தவங்க தான் நம்ம எல்லாமே. அதானே. திருப்பும் நகர்ப்புறத்துலேருந்து உங்களுக்கு நன்றி சொல்லி கிராமப்புறம் போய் நான் என்னுடைய பயணத்தை நான் தொடங்குறேன். அதற்கான முதல் துவக்கம் தான் இங்கே. உங்களை தேடி திருப்பியும் ஒவ்வொரு ஊராக நான் வந்து சந்திக்கிறதுக்கான முயற்சியும் நான் எடுக்க போகிறேன். சூப்பர். ரொம்ப அழகாக ஒருத்தர் கேட்டிருக்காரு. சகோ, சாமானியனை சரித்திர நாயகராக்கும் வல்லமை உடையது மக்களின் வாக்குகள். அந்த வாக்களிப்பின் முக்கியத்துவம் பற்றிய உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. மறைமுகமாக அரசியல் குறித்து உங்கள் பார்வையை கேட்டிருக்காரு. ஜனநாயகத்தின் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் வாக்கு. ஒரு வாக்கு ஆட்சியாளரை மாற்றும், ஒரு வாக்கு மக்களின் தலையெழுத்தை மாற்றும். ஸோ வாக்கு மிக சக்தி வாய்ந்தது. அந்த வாக்கை சரியான நேரத்தில் சரியான நபர்களுக்கு போட வேண்டிய பொறுப்பு சாமானியனாக ஒவ்வொரு குடிமகனாக நமக்கு இருக்கும். இந்த தேர்தலில் நமக்கும் ஓட்டு போடுற கடமை இருக்குது. அந்த ஓட்டை ஒவ்வொருத்தரும் போய் போட வேண்டிய ஜனநாயக கடமை ஆற்றுவோம். அதனால் இந்த கேள்விக்கு பதில் வாக்கு ஜனநாயகத்தின் மிக சக்தி வாய்ந்தது. சபாஷ். இந்த பிராண்ட் அவதார் நிறுவனத்துலேருந்து ஹேம்சந்திரன் ஒருத்தர் கேட்டிருக்காரு, நீங்கள் அரசியலுக்கு எப்போ வர போகிறீங்க அப்படின்னு. நான் ஆல்ரெடி அரசியலில் தான் இருக்கேன். வாக்கு போடுற அரசியலில் இருக்கேன். கேட்டு இன்னும் நான் போகலை. அதாவது ஓட்டு போடுற அரசியலில் நான் இருக்கேன். வாக்கு கேட்ட போடுற அரசியலில் நான் இன்னும் வரல. வரும்போது உங்களுக்கு சொல்லிட்டு தான் வருவேன் பிரதர். எதுக்கும் பயப்பட மாட்டேன். வர்றேன்னா சொல்லிட்டு களத்தில் இறங்கி போயிட்டே இருக்கேன். நான் வர்றேன்னு முடிவு பண்ணிட்டா ஏன் யோசிக்கணும்? அப்போவும் சரி இப்போவும் சரி, காசு இல்லாத காலத்திலும் மக்களுக்காக நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன். இப்போ மக்கள் இந்த அன்பையும் இந்த உயரத்தையும் கொடுத்துருக்காங்க. வர்ற காசையும் திருப்பி அவங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம வேலையை செய்ய போகிறோம். எத்தனை கோடி பேங்க்கில் இருந்தாலும் 3 வேளை தான் சாப்பிட முடியும். இதுதான் என்னோடய பாலிசி. அதனால் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் லைஃப் பேலன்ஸ் ஆகலைன்னா ஆட்டோன்னு வாழ்க்கை நிறைய கற்றுக் கொடுத்துருச்சு. சபாஷ். கோவத்தையும் உங்களுக்குள்ளே இருக்கிற துக்கத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க? கோவப்படும் போது சிரிக்கிறது மிகப்பெரிய அது ஒரு ஆயுதம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அப்போ தான் அதோட வலி என்னன்னு தெரியும். நம்ம வீட்டில் இது நிறைய பேர் இதை கேட்டிருக்கீங்க. என் வாழ்க்கையில் நான் தப்பு பண்ணி ஏன்டா இந்த பிரச்சனை நடக்குதுன்னு நீங்கள் கேட்ட இதே கேள்வியை, இதே வழியை, இதே பிரச்சனையை நானும் கடந்து வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் அனுபவத்தில் சொல்கிறேன். இது ஏதோ வந்து படிச்சுட்டு வந்து சொல்கிறதில்ல. நம்ம வீட்டில் தண்ணி ஒழுகுதுன்னா பைப்பில் நாம தான் போய் தண்ணியை நிப்பாட்டணும் இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நிப்பாட்ட முடியாது. அப்போ நம்மளுடைய கோபமோ நம்மளுடைய சோகமோ நம்மளுடையது. அதை நம்ம தான் வெற்றி கொள்ள முடியும். அப்போது கோபத்திலையும் சோகத்திலையும் நம்ம பிரச்சனையில் போய் நம்ம சிக்கக்கூடாது. ஏன்னா கோபம், சூழ்நிலை, பிரச்சனை இதுதான் உங்களை வலிமையானவளாக்கும். தடையை தாண்டி போனால் தான் வெற்றி. தடையை தாண்டி ஜெயிக்கும் போது தான் உன் வலிமை உனக்கு என்னன்னு தெரியும். அதனால் தயவு செஞ்சு நிறைய பிரச்சனையை கண்டு பயப்படவே இந்த 18 வருஷம் காலத்தில் எனக்கு வராத பிரச்சனைகளே கிடையாது. பிரச்சனை வரும்போதெல்லாம் ஒரே விஷயம் மட்டும்தான் நான் யோசிப்பேன். எனக்கான பிரச்சனை நான் எதிர்கொண்டு திருப்பி மீண்டு எழுந்து கொண்டே இருப்பேன். அதுதான். எஸ். அதில் வீழ்ந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அங்கேயே முடிவுட்டுரும். எஸ். ஸோ நாம் வீழ்வது நமக்கு அங்கேருந்து துவக்கமாக இருக்கணும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் தோக்குறோன்னு நினைக்கும் போது அங்கேருந்து தான் உங்கள் வெற்றி ஆரம்பமாகுதுன்னு மனசில் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல தகப்பன், சிறந்த ஆசான், இவர்கள் இருவருடைய குணத்தையே நீங்கள் உள்ளே பிரதிபலித்து இருந்தீர்கள். பெரும்பாலும் இந்த இரு கதாபாத்திரங்களும் பின்னாளிலேயே புரிந்து கொள்ளப்படும்.
வாழ்கிற நாளில் புரிஞ்சுக்க மாட்டாங்க, பின்னாளிலேயே புரிந்து கொள்ளப்படும் என்பது ஒரு பொது கருத்து. அந்த வகையில் உள்ளே ஆறி தோற்கடிக்கப்பட்டாரா, வெளியே இதற்காகவே அவர் கொண்டாடப்பட்டாரா? பயங்கரமான கேள்வியாக இருக்கே. தகப்பன் ஆசான் இரண்டும் எனக்கு எங்கள் அப்பாவாக இருந்தார். படிக்கிற காலத்தில் எனக்கு ஆசானாக என் பள்ளியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போராடிய என் தோல்விகள் எனக்கு ஆசானாகவும் என் தகப்பனாகவும் இருந்து நிறைய வழிகாட்டுதலை சொல்லி கொடுத்தது. அதனால தான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தோல்விகளை கண்டு துவண்டு போவாதீர்கள், தோல்வி தான் உங்கள் வெற்றிக்கான படிக்கட்டாக இருக்குன்னு நான் சொல்லலை. எனக்கு முன்னாடி எத்தனையோ அறிஞர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுதான் நான் அங்கே சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதில் இன்னொரு கேள்வி கடைசி என்ன கேட்டிருந்தாரு, உள்ள நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற உள்ள நான் வெற்றி அடைஞ்சனா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டாரு. மக்கள் அதனால தான் கொண்டாடினான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உள்ள உழைப்பு எப்போவுமே தாமதமாக வெற்றி அடையும், ஆனால் உழைப்பு எப்போவுமே தோக்காது, நேர்மை எப்போவுமே தோக்காது. அதை நீங்கள் உங்கள் வாக்குகள் மூலிமா இந்த 16 கோடி வாக்குகள் நீங்கள் போட்டு நீங்கள் ஒரு இடத்துல அந்த உண்மையும் நேர்மையும் நீங்கள் திருப்பும் ஒரு இடத்துக்கு கொண்டாந்து வச்சுருக்கீங்க. அதனால் உள்ள எனக்கு அத்தனை சோதனைகள் வரும்போதெல்லாம் நான் தோத்துட்டதா எத்தனையோ பேர் நினச்சாலும் நான் தோக்க மாட்டேன்னு நினச்ச நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெயிச்சுட்டு இருந்தீங்க. ஒவ்வொரு வாரம் நான் சேவ் ஆகும்போது அது என்னோடய வெற்றியாக இல்லை, மக்களோட வெற்றியாக இருந்தது தான் நான் வெளியில் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சது. அதுதான் எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்தது. அதனால் உண்மை தோக்காது, தாமதமாகும், அவ்வளோதான். கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்து ஜெயிப்போங்கிற மனப்பக்குவத்தோடு இருங்க. லேட்டாக தான் ஆகும், அதனால் மனசை தளர விட்டுறாதீங்க. ஏன்னா 15 வருஷம் 18 வருஷத்தை தாண்டி இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு வருஷத்தில் நடக்கலாம், அடுத்த நாள் நடக்கலாம். துவண்டு போகாதீங்க, துவண்டவே தோடாதீங்க. பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். பிரச்சனை மட்டும்தான் உங்களை வலிமையானதாகும். பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியும். ஒருத்தர் இதே கேள்வி தான் கேட்டிருக்காரு, 16 கோடி ஓட்டு நமக்கு கிடைக்கும் நீங்கள் நினச்சிங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எத்தனை கோடி ஓட்டு போட்டிருந்தாலும் அந்த ஓட்டு போட்ட கைகள் இருக்கு பாருங்களா, அந்த ஓட்டு. ஏன்னா நான் பார்க்கும்போதெல்லாம், அண்ணா நான் உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு 50 ஓட்டு போட்டேன், 5 பேர்கிட்ட சொன்னேன், நிறைய பேர் ஃபோனை வாங்கி நான் போட்டேன், காலையில் நான் ஒருத்தர் சந்திக்கும் போது அலாரம் வச்சு எடுத்து என் முன்னாடி ஓட்டு போட்டுட்டு தான் நான் அடுத்து வேலைக்கு போவேன் அப்படிலாம் சொல்லும்போது அதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா இந்த வெற்றிக்காக பல வருஷம் பல போராட்டங்கள், பல தடவை ஏங்கியிருக்கேன், பல தடவை நான் வந்து என்ன ஏன் பிரச்சனை இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். அதெல்லாம் அந்த 16 கோடி வாக்குகளை விட அதை போட்ட மக்களுடைய அன்பு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாத விஷயம். பேசும்போது எனக்கே ரொம்ப எமோஷன் ஆகுது. ஸோ அது வந்து அதுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. நான் வந்து வாழ்க்கை போகிற நன்றி கடன் தான் பட்டிருக்கேன். இல்லை, ஏன்னா ஒரு நண்பராக எனக்கு ஆரியை நல்லாவே தெரியும். பல ஆண்டுகளாக ஒரு மனுஷன் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 15 வருஷம் கழித்து ஜெயிக்கிறார் அப்படின்னா 15 வருஷமும் ஒரு மனுஷன் உழைப்பும் உண்மையும் நேர்மையை வச்சு பொறுமையாக இருந்தால் மக்கள் அந்த மனிதரே எதிர்பார்க்காத உச்சத்திற்கு கொண்டு போவார்கள் என்பதற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஆரி அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம். அதான் சகோ, நீங்கள் எமோஷனலி ஆக வேண்டாம். இன்னும் நிறைய அன்பு தர போகிறாங்க, இன்னும் நிறையா நீங்கள் போயிட்டே இருக்க போகிறீங்க. அடுத்த கேள்வி, அண்ணே வந்து மனுஷனாக ஜெயிச்சிட்டாப்ல, படம் அடுத்தடுத்து ரிலீஸ் எப்பான்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. அடுத்த படம் அறிவிப்பை சொல்லுங்கப்பான்னு கேட்டிருக்காரு. தமிழில் முதல் படமாக ஏலியன்ஸ் வச்ச ஒரு படம் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பித்தாச்சு. அது முடிஞ்சு இப்போ தயாராக இருக்குது. எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு நான் சொல்லிட்டு போக மாட்டேன். இனிமேல் எல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு சொல்லி தான் அந்த படத்தை உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன். ஸோ அந்த படம் மேலே சீக்கிரம் சிஜி ஒர்க்கெலாம் முடிஞ்சிருச்சு, படம் வெளியீட்டுக்கு தயாராக இருக்குது. அதுக்கு அடுத்த படம் வந்து அலைக்கான்னு ஒரு படம் வருது. அதில் வந்து ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். ரொம்ப எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் மட்டுமல்ல, அந்த பேரும் தான். ஸோ அந்த படம் வந்து ஒரு நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையும் பிரதிபலிக்கிற ஒரு படமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பகவான், அதுக்கப்புறம் ஒரு காப் ஸ்டோரி வந்து மார்ச்சில் படப்பிடிப்பு துவங்க இருக்குது. மற்ற படங்கள் பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். சூப்பர் சகோ. இங்கே நிறையா இளைஞர்கள் இருக்காங்க. ஒருத்தர் கேட்டிருக்காரு, வைரம் தினேஷ்னு ஒருத்தர், இன்றைய இளைஞர்கள் அவர்கள் வாழ்க்கையில் குறிக்கோளில் வெற்றி அடையணும்னா ஒரு 3 விஷயம் சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லோரும் நிறைய பேர் எங்கிட்ட இன்னொரு கேள்வி முன் வச்சாங்க. 106 நாட்கள் எப்படி நீங்கள் உள்ளே இருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை. என் வாழ்க்கையில் இந்த 15-18 வருடம் நான் எங்கோ ஒரு இடத்துல சரியாக இருக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அதனால தான் உள்ளே என்னால் ஒரு 106 நாட்கள் என்னால் சரியாக இருக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெளியே சரியாக வாழ்ந்தீங்கன்னா
உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது சரியான உயரத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதனால் அந்த 3 விஷயங்கிறத ஒரே விஷயத்தில் அடக்கிறேன். உழைப்பு, அதுக்கப்புறம் நேர்மை, அதுக்கப்புறம் வந்து சமூக அக்கறை. ஒரு சமூக அக்கறை உள்ள மனிதனாக நான் ஏன் அந்த ஒரு விஷயத்தை எதுக்குள்ளே இந்த ரெண்டையும் அடக்கிட்டேன்னா, சமூக அக்கறை உள்ள மனிதனாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட பொறுப்புணர்ச்சி, கடமை உணர்ச்சி, எல்லாமே உங்கள்கிட்ட நியாயம் பார்க்குறது, இல்லை அடுத்தவங்களுக்காக கேள்வி கேட்குறது எல்லாமே அங்கே வந்துடும். ஸோ சமூக பொறுப்புள்ள ஒரு மனிதனாக நீங்கள் மாறினீங்கன்னா போகும், உங்கள் வெற்றி உங்ககிட்ட வந்து சேரும். இதுதான் வெற்றிக்கான ஒரு சின்ன டிப்பு. அட்வைஸ் சொன்னால் பிடிக்காது, அதனால் டிப்பு. மாறுவோம் மாற்றுவோம் சார்பாக வந்து கிண்ண சாதனை பண்ணீங்க, இளைஞர்களை கொண்டு போய் நாட்டு நட வச்சிங்க. விவசாயிகளுக்காக உங்களுடைய திட்டங்கள் ஏதாவது இருக்கான்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. என்னுடைய மாறுவோம் மற்றும் அறக்கட்டளையே வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை பற்றியும் வேளாண் சார்ந்த விழிப்புணர்வையும் கொண்டு போகிறதுக்காக தான் இந்த ஒரு அறக்கட்டளையை தோணேன். எவ்வளவோ அறக்கட்டளைகள், நிறைய அறக்கட்டளைகள் இருக்குது. விதைக்கிறவனுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு அறக்கட்டளை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு அறக்கட்டளையை துவங்கணும். நானும் ஒரு விவசாயிங்கிற தலைப்பில் தான் ஒரு கிண்ண சாதனையும் பண்ணோம். எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விவசாயிகளை காப்பாற்ற ஓடிக்கிட்டே இருக்கும். அது நம்மளால் எண்ட்லெஸ் ப்ராசஸ். நம்ம ஒரு நாளில் விவசாயத்தில் எல்லா காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனால் நம்மளால் முடியாது. அப்போது என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு ஒன்று தோணுது, விவசாயத்தை காப்பாற்றினா விவசாயி காப்பாற்றப்படுவான். அப்போ விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கான முதல் ஒரு முயற்சியாக எங்கிட்டிருந்து நான் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அறக்கட்டளை துவங்கினேன். நாட்டு விதைகளை பாதுகாக்கணுங்கிற ஒரு முயற்சியாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இயற்கையை பாதுகாத்தா தான் ஒரு இடத்துல அந்த இயற்கை திருப்பம் நமக்கு கொடுக்கும். ஸோ இதை தான் நம்ம இந்த அறக்கட்டளை மூலமாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறோம். இப்போ கரண்ட்டு ஃபீவரில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காப்புல, உங்களோட ஃபேவரட் ஐபிஎல் டீம் என்ன டீம்னு கேட்டிருக்காரு. சிஎஸ்கே தானே? சரி சகோ, கேள்விகள்லாம் முடிஞ்சது. நேற்று ட்விட்டரில் வந்து ஒரு அறிவிப்பு நாளைக்கு இருக்குன்னு போட்டிருந்தீங்க. அது என்ன அறிவிப்பு? எது சம்மந்தமான அறிவிப்பு? படம் சம்மந்தமாக? இந்த அறிவிப்பு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்ன உலகெங்கும் இருந்த அத்தனை என் சொந்தங்களுக்கும், என் ஈழத்து சொந்தங்களுக்கும், என் குடும்பத்துக்கும், என் குடும்பமாக இருந்து அந்த வாழ்த்து சொன்ன உங்களுக்கும், மாற்றத்திற்கான விதையை விதைச்ச உங்களுக்கும் நான் பெரிய நன்றி சொல்கிறேன். பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அனைவருக்கும் அவங்களும் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து சொன்னவங்க அனைவருக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்து என்னுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது என்னென்னு சகோ கேட்டிருந்தாரு. நான் ட்விட்டர்லேயும் போட்டிருந்தேன். என்னுடைய அடுத்த கட்ட நகர்வாக நான் செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மிக முக்கியமாக நான் பார்க்குற ஒரு விஷயம், அடுத்து ஆரி வந்து சமூகம் சார்ந்த விஷயங்களை எப்படி முன்னெடுத்து செய்ய போகிறாரு, அடுத்து என்ன மாதிரியான ஒரு நகர்வுகள் இருக்குங்கிற எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது. எல்லோரும் இன்னொரு கேள்வி என்கிட்ட சொல்கிறாங்க, ஆரிக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வச்சுட்ருக்காங்க. எனக்கு எந்த அழுத்தமும் இல்லை. ஏன்னா என் அழுத்தத்தெல்லாம் நான் உங்ககிட்ட இறக்கி வச்சுட்டேன். கப்பை வாங்கி நான் வீட்டில் வச்சுட்டேன். கப்பை நான் தலையில் வச்சுக்கல. அதுதான் நான் முன்னாடியே ஒரு மேடையில் நான் சொன்னேன். ஏன்னா நீங்கள் கொடுத்த அன்பு தான் நான் எடுத்து தேங்கி வச்சுக்கிட்டேன். என்னோடய வெற்றி கோப்பையை நான் வீட்டில் வச்சுட்டேன். ஸோ அதனால் அழுத்தம் இல்லாமல் அன்போடு வேலை செய்கிறதுக்கான முயற்சியை தான் நம்ம துவங்க போகிறோம். ஸோ மாறுவோம் மாற்றுவோம் அறக்கட்டையினுடைய அடுத்த கட்ட நகர்வு கொடுத்த ஒரு அறிவிப்பு, அதை தான் நம்ம இங்கே உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ mbm.india.org. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து உங்களை நீங்கள் வந்து என்ரோல் பண்ணி இணைச்சிக்கலாம். வாலண்டியர்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதை பகுதி நேர வாலண்டியர்ஸாக இருந்தால் பகுதி நேரத்தில் வந்து நீங்கள் உங்களை இணைச்சிக்கலாம். இல்லை முழு நேரமாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வார கடைசியில், அதாவது ஞாயிறு சனி, அதாவது வீக்கெண்ட்ஸில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களை இணைச்சிக்கலாம். உங்களுடைய வசதிகள் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு வாலண்டியர்ஸ் ஒர்க்கை எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஸ்ட் கேன்சர், அதாவது மார்பக புற்றுநோய், ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு புள்ளி விவரம் நான் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதாவது 4,58,000 பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு இறக்குறாங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வெறும் மார்பக புற்றுநோயினால் மட்டுமே சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் சார்ந்த விழிப்புணர்வு, நீங்கள் மாதம் எப்படி டெஸ்ட் பண்ணிக்கணும், அது சார்ந்த எந்த உணவு முறைகள், எந்த உடற்பயிற்சியை நீங்கள் கையாளணும், மன அழுத்தத்தை எப்படி நீங்கள் குறைச்சிக்கணுங்கிறதுக்கான விழிப்புணர்வு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இதற்கான ஒரு சின்ன முயற்சியாக தான் இந்த மாறுவோம் மாற்று அறக்கட்டளை எடுத்துகிட்டு போகுது. இந்த மாறுவோம் மாற்று அறக்கட்டளை
உங்களின் தேவைக்காக சேவைக்காக உங்களை நீங்கள் இணைத்து கொண்டு கரம் நீட்டி கரம் தூக்குவோம் இந்த சமூகத்தை. ஒரு ஆள் மாற்றத்தை உருவாக்க முடியாது, ஆனால் ஒவ்வொரு ஆளும் மாற்றத்தை உருவாக்க முடியும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் மாற்றத்திற்கான விதைகள். அதுதான் அந்த மாதிரியான ஒரு முயற்சியை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன முயற்சி சகோ. சூப்பர் சூப்பர் சகோ சூப்பர். நிறைய பேர் வந்து ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இங்கே நான் வரும்போது சொன்னேன், நீங்கள் எனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும், நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குற ஒரு பண்டமாற்று விஷயந்தான். இங்கே நான் வரும்போதே சொல்லிட்டேன், இங்கே நான் செலிப்ரிட்டி இல்லை, நீங்கள் தான் செலிப்ரிட்டி. அப்படின்னா ஒரு செலிப்ரிட்டி நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு உங்கள் கையெழுத்தை ஆட்டோகிராஃபாக போடணும். அதுக்கான ஒரு நிகழ்வு தான் இது. நான் உங்களுக்கு கொடுக்க போகிற பரிசு விலை மதிப்பில்லாதது, நாட்டு விதை, நம் பாரம்பரிய நாட்டு விதை. நான் கொடுக்க போகும் விதை உங்களுக்கானதல்ல, உங்கள் தலைமுறைக்கானது. அதை விதைத்து நமக்கும் நம் தலைமுறைக்குமான ஒரு விதையை விதைப்போம். நல்ல உணவை நீங்கள் கேட்டிங்கல்ல, எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஆர்கானிக்கை எப்படி ஃபுட்டை பார்க்குறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி சாப்பிட்றது, மண்ணில் கை வைக்கிறதே விட்டுட்டோமே. அந்த கொடுக்கப்பட்ட விதைகள் உங்கள் வீட்டில் நீங்களே பயிரிட்டு வளர்த்துறதுக்கான ஒரு விதைகள் தான் உங்களுக்கு கொடுக்கப்படுது. இதெல்லாம் நாட்டு விதைகள். மிக முக்கியமான ஒரு கடமை உங்களுக்கு இருக்குது. நான் ஒரு சின்ன கோரிக்கையாக இங்கே வைக்கிறேன். நம்மூர் நாட்டு பப்பாளி நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே ஹைப்ரிட். நம்மூர் நாட்டு பப்பாளி மஞ்சள் கலரில் விதையோடு இருக்கும். அது வந்து 1 கிலோ வந்து இன்றைக்கி 2-3 லட்சம் ரூபா ஒரு கிலோ நாட்டு பப்பாளி விதை. இதை நான் ரொம்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆர்கானிக் ஃபுட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி தேடி சாப்பிட்றது. ஒரு மிடில் கிளாஸ்னால எனக்கு ஆர்கானிக் போய் நம்ம தேடி வாங்கி சாப்பிட முடியலங்கிற மிகப்பெரிய ஒரு குறை எல்லா மக்களுக்கும் இருக்குது. ஆர்கானிக் என்ற வார்த்தையே இன்றைக்கி வியாபாரமாகவும் மாறிடுச்சு. அப்போ இதை மாற்றணுன்னா ஒரே விஷயந்தான், உங்களுக்கான உணவு தேவையை வீட்டில் நீங்களே உற்பத்தி பண்ணுற கலாச்சாரத்துக்கு நாம் மாறணும். அடுத்த விஷயம், நாம் கொல்லையில் போட்டு வளர்ந்த பப்பாளி, நாட்டு கொய்யா, இது போன்ற நம்மூர் காய்களை, நம்மூர் பழங்களை நாம் சாப்பிட பழகணும். வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர காய்கறி பழங்களை நம்ம தேடி போகாமல் நம்மூர் காய் பழத்தை நாம் வாங்கி சாப்பிடணும். இவ்வளோ தான். ரோட்டில் விற்கிற இளநியும் எள்ளூருண்டையும் கேவலம் கிடையாது. சூப்பர், அருமை. ஸோ அவ்வளோதான். இதை தான் நம்ம சொல்லணும். இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, இந்த மாற்றத்துக்கான முயற்சி செய்யுங்க. சின்ன கடைகளில் இருக்க தொழிலாளர்கிட்ட நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம எப்படி இன்னொருத்தர் வாழ்க்கையை மாற்ற முடியும், நீங்கள் வாங்குகிற பொருள் மூலியமாக இன்னொருத்தர் வாழ்க்கையை மாற்ற முடியும். அதை எங்கே வாங்குறீங்க முக்கியம், யாருக்கிட்ட அந்த காசை கொடுக்குறீங்க முக்கியம். ஸோ அந்த மாற்றத்துக்கான முயற்சியை நம்ம எல்லாருமே சின்ன வழிகளில் முன்னெடுத்துகிட்டு போகலாம். இதை ரொம்ப வருஷமாக நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். பட் இந்த மேடையில் நான் சொல்லும்போது அன்றைக்கி கேட்குறதுக்கு யாரும் இல்லை, குறைவாக இருந்தாங்க. இன்றைக்கி கேட்குறதுக்கு நீங்கள் எல்லாமே சேர்ந்து ஒன்றா கூடிருக்கீங்க. இன்றைக்கி எனக்கும் தைரியமாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு ஆள் இல்லை, இன்றைக்கி பல கோடி மக்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுத்துருக்கீங்க. நாம் எல்லாம் சேர்ந்து இந்த சமூக மாற்றத்திற்கான விதையை இன்றைக்கி விதைப்போம். உங்கள் கையெழுத்து என் தலையத்தை மாற்றிருக்கு. உங்கள் உங்கள் கையெழுத்தை இங்கே வச்சுருக்கக்கூடிய சைன் போர்டில் நீங்கள் எனக்கு போட்டு எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நினைவாக இதை என் ஆஃபீஸில் ஸ்கேன் பண்ணி என் ஆஃபீஸ் பூரா உங்கள் கையெழுத்து தான் இருக்க போகுது. சூப்பர். உங்கள் ஆட்டோகிராஃப் என் வீட்டிலையும் என்னுடைய ஆஃபீஸ்லேயும் இதை நான் வச்சுக்க போகிறேன். இங்கே போடுற கையெழுத்து என் வீட்டுக்கு வரப்போகுது. நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கையெழுத்து போடுறோம். எதுன்னு உங்களுக்கு யோசனை இருக்கா? விதைச்சவன் மட்டும் படைச்சவன் மட்டும் கடவுள் கிடையாது, விதைச்சவனும் கடவுள் தான். சபாஷ். விதைச்ச விவசாயியை கூப்பிட்டு ஏற்கலப்பையில் நம்ம கையெழுத்தை போடுவோம். ஆஹா, ஏற்கலப்பையில் அவன் நம்ம கையெழுத்தை போட்டு அதையும் நினைவாக நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இது போடுற ஒவ்வொரு கையெழுத்தும் உங்களுக்கானது, எனக்கானது. ஏன்னா நம்ம சாப்பாட்டில் கை வைக்கணும்னா அங்கே சேத்துல விவசாயிங்க கை வைக்கணும். ஸோ இந்த ஏற்கலப்பையிலையும் நம்ம கையெழுத்து போட்டு நினைவாக எடுத்துக்க போகிறோம். நீங்கள் போடுற இந்த ஆட்டோகிராஃபியும் நான் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் விட்டுக்க போகிறேன். இதுதான் நீங்கள் செலிப்ரிட்டியாக எனக்கு கொடுக்க வேண்டிய பரிசாக நான் எடுத்துகிட்டு போகிறேன்.